தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 25ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே மறையுறை சிந்தனையாக ஆண்டவர் நமக்கு கடவுளா செல்வமா, யாருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது என்ற அருமையான ஒரு சிந்தனையை ஆண்டவர் இன்று நமக்கு இறை வார்த்தை வழியாக தெளிவுபடுத்துகின்றார். மனிதனுடைய வாழ்விலே கடவுளை தேடுங்கள். ஒவ்வொருடைய வாழ்விலும் கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார். கடவுளே நமக்கு நிலையான வாழ்வு, அவரே நமக்கு நிறைவு என்பதை நற்செய்தி வாசல் அனைத்து நமக்கு கூறுகின்றது. இன்றைய இந்த பொதுக்காலத்துடைய இந்த 25ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே பணத்தை பற்றிய இந்த சிந்தனைகள். காசேதான் கடவுளடா, பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும், கல்லறை வரை சில்லறை தேவை என்பதை இன்றைக்கு துட்டு மணி காசு என்று பல்வேறு வகையிலே இன்றைக்கு வாழ்விலே இன்றைக்கு சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இந்த பணத்தை சம்பாதிப்பது, எப்படி இந்த பணத்தை பெறுவது, எப்படி இந்த பணத்தை அடைவது என்பதே மனிதனுடைய வாழ்வினுடைய ஒரு குறிக்கோளாகவே இருந்து மனிதன் வாழ்விலே நிம்மதியை இழந்து விடுகின்றான். நிறை வாழ்வை பெற அவன் வாழ்விலே தயங்கி விடுகின்றான். இதைத்தான் ஆண்டவர், எதற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னிலைப்படுத்துவது, கடவுளை நீ முன்னிலைப்படுத்து. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர், ஏழைகள் அநியாயமாக சுரண்டப்படுகின்றார்கள், அந்த சமூகத்தில் இருக்கின்ற அவல நிலையை பார்க்கிறார். ஏழ்மை, அந்த பணக்காரத்துவத்திற்கு அதிகாரத்துவத்திலே வழியாக ஏழை மக்கள் ஒடுக்கப்படுகிறதை பார்த்து மனித நேயம் இல்லை, மனித மாண்பு இல்லை, எப்படிப்பட்ட சமய வழிபாடுகள் தேவையில்லை என்பதை ஆணைத்தரமாக ஆமோஸ் இறைவாக்கினர் சுட்டி காட்டுகின்றார். அவங்க மக்களுடைய அந்த உண்மைக்கு அவருக்கு சான்று பகருகின்றார். அந்த ஏழைகள் அன்பு செய்யப்பட வேண்டும், அவர்கள் கண்டுகொள்ளப்பட வேண்டும், அவர்கள் மீது நாம் இரக்கம் கொள்ள வேண்டும், ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆக மனிதனுடைய அந்த வாழ்வு என்பது பிறர் மீது அது ஒரு இரக்கம், பிறர் மீது அந்த கரிசனை. இதுதான் இன்றைக்கு நிறைய புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த செல்வத்தை அவர்கள் துறந்தார்கள், செல்வமே வேண்டாம் என்று தங்களுடைய வாழ்க்கையில வெறுங்கையாக தங்களுடைய வாழ்க்கையில கடவுளை பின்பற்றினார்கள் என்பதை அநேக புனிதர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். காரணம், அத்தகைய ஒரு புனிதத்துவ வாழ்விலே இந்த செல்வம் ஒரு தடையாக இருக்க கூடாது. இதைத்தான் சபை உரையாளர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீ சம்பாதிக்கின்ற பணமே உனக்கு துன்பத்தை வருவிக்கும் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு பணம் சம்பாதித்து வாழ்க்கையிலே இன்றைக்கு அமைதியை இழந்த குடும்பங்கள் அநேக பேர். இன்றைக்கு சொத்து பிரச்சனை இன்றைக்கு குடும்பத்திலே பார்க்கிறோம். குடும்பத்திலே பணம் கொடுக்கல் வாங்கல், அதில் அநேக பிரச்சனை, உறவு சிக்கல்கள். கொடுத்தால் திருப்பி கொடுக்க மாட்டார்கள், அல்லது உதவி செய்தால் திருப்பி வராது, அல்லது மற்றவர்களிடத்தில் இறங்கினால் அவர்கள் எப்போதுமே இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். இது என்ன வாழ்க்கை? இனி நாம் வாழ்க்கையில உறவே இல்லை என்று இந்த பணத்தால் பிரிந்த குடும்பங்கள் இன்றைக்கு குடும்பத்திலே உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே இருக்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆபத்து நேரத்திலே பணத்தை கேட்டிருக்கலாம், ஆனால் உதவி செய்து விட்டால் அந்த உறவானது அத்தோடு துண்டித்து விடுகின்றது. இது அநேக குடும்பத்திலே இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கையை இழக்க செய்கிறது. பணம் என்பது நம்ம உறவை இன்றைக்கு இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இட்டு செல்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாழ்விலே இந்த அழிந்து போகின்ற இந்த செல்வத்தை கொண்டு அழியா நிலை வாழ்வை பெற்றுக்கொள் என்பதை ஆண்டவர் இன்றைய வாசகங்களிலே அருமையாக சொல்லுகிறார். 2ஆம் வாசகத்திலே பவுலுடைய தீமோத்தேயு எழுதி அருமையாக குறிப்பிடுகின்றார். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் இணைக்கின்றவர், மனிதரையும் இணைக்கின்றவர் இயேசு கிறிஸ்து. அவரே நமக்காக இறந்தார், நமக்காக உயிர்த்தார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர் செல்வராய் இருந்தும் நமக்காக ஏழையானார். அப்படியே ஒரு அந்த எளிமைத்துவத்தை இயேசு கையில் எடுத்தார், செல்வத்தை அல்ல. அதான் நான் லூக்கா நற்செய்தி முழுமையாக இந்த காலங்களிலே இந்த மாதம் முழுமையாக நான் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி வரக்கூடிய அந்த வாசகங்களை தான் சிந்திக்கிறோம். எல்லாம் இரக்கத்தின் நற்செய்தி. அந்த நற்செய்தி காரணம், ஏழைகள் மீது காணாமல் போன ஆடு, காணாமல் போன நாணயம், இதோட இவ்வாறாக பல்வேறு வகைகளை இழந்து போனதை தேடி மீட்கவே மாணவன் வந்தார் என்பதை குறிப்பிடுகிறார். செல்வரை பற்றியே குறிப்பிட, பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, ஓசியின் காதில ஒட்ட நுழைந்தாலும் பணக்காரன் விண்ணரசில் நுழைய முடியாதுன்னு சொல்ல. அப்ப பணம் என்பது சம்பாதிக்க கூடாதா, பணத்தை குமிக்க கூடாதா? அதல்ல, மாறாக எப்படி இந்த பணத்தை நாம் இன்றைக்கு அதை பயன்படுத்த வேண்டும். பணமே வாழ்வு, பணமே தான் இருந்தால் என் வாழ்க்கை, அப்படி அல்ல. மாறாக இந்த பணத்தை வைத்து, செல்வத்தை வைத்து பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். அதைத்தான் ஏழை லாசர் செல்வருமையிலே பார்க்கிறோம். இந்த நட்சத்திர கூட பார்க்கிறோம். ஒரு பொறுப்பற்ற ஒரு பணியாளர் முதலில் பார்க்கிற பொழுது அந்த வரி செலுத்தக்கூடிய அவனுடைய அந்த வாழ்விலே பல்வேறு விதமான குளறுபடிகள், ஏமாற்றங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே. ஏன்னா காரணம், தலைவர் கணக்கு கேட்கிறார், உன்னை பற்றி நான் இப்படி கேள்விப்பட்டேன் என்று சொல்லுகிறார். தீர விசாரித்து இருக்கலாம். ஏன்னா கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர
விசாரிப்பதே மெய். இதைத்தான் நான் பார்க்கிறோம். ஒருவேளை மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். நீ தவறு செய்கிறாய், இனி இப்படி திருந்து உன்னுடைய வாழ்க்கையை தவறை விட்டுவிடு, மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க. ஏன்னா மன்னிப்பு நம்ம லட்சியம் முழுவதும் பார்க்கிறோம், மன்னிக்க வேண்டும் என்பது. ஆனால் தலைவன் மன்னித்து இருக்கலாம், ஆனால் அந்த தலைவன் மன்னிக்கவில்லை. உடனே கணக்கு எடுத்து வை என்று சொல்கிறார். அப்ப அவனுடைய உள்ளத்திலே ஒரு ஏக்கம், என்ன செய்வது, நான் என்ன செய்வேன், என்ன பிச்சை எடுக்க முடியாது. ஆகவே மற்றொரு இடத்துல செய்வேன், 100 குடம் இருக்குது 50 எழுது, 100 முட கோதுமை 80 எழுது. இது யதார்த்தம். அது வாழ்விலே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தன் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவன் தீய வழிதான், ஆனால் இருந்தாலும் வேகத்தோடு செய்கிறான். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஒளியின் மக்களை விட இருளின் மக்கள் இவ்வளவு முன்மதியோடு செயல்படுகிறார்கள். அப்ப ஒரு கெட்டதை செய்யறதுக்கே இவ்வளோ முன்மதியோட வேகத்தோட செயல்படுறானா, நல்லது செய்யறதுக்கு நாம என்ன செய்யணும், இதை விட உண்மதியோடு இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்கிறார். உலகின் மக்கள் ஒளியின் மக்கள் என்பதை இந்த நற்செய்தியில் ஆண்டவர் பிரித்து பார்க்கிறார். ஆக ஒளியின் மக்கள் என்பது கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கக்கூடியவர்கள். உலகின் மக்கள் என்பது உலகப்போக்கிலான வாழ்வு, அங்கு புரட்டு, ஏமாற்று, புல்லறைபடி எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில சுயநலம், அவன் வாழ்க்கையில பெருக எல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இதை தலைவரை பாராட்டுகிறார், ஆனால் இதை மெச்சுகிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது. என்ன தலைவர் முதலிலே பார்க்கும்போது அவன் கணக்கை எடுத்து வை, அவன் சரியில்லை என்று சொல்வதும் இங்கு கடைசியில் பார்க்கும்போது அவனை பாராட்டுவதும் ஒரு முரண்பாடாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளவில்லை, இயலவில்லை, சிந்தனை குளறுபடுகிறது. இறைவார்த்தை எப்படி புரிந்து கொள்வது? ஆனால் கடைசி வரை ஒளியின் மக்கள் விட இருளின் மக்கள் இவ்வளவு முன்மதியோடு இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நாம் இதைவிட ஒளியின் நல்ல காரியங்களை செய்வதற்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஆகவே இந்த செல்வத்தை துறக்க வேண்டும், செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த செல்வத்திலே நாம் மூழ்கி விடக்கூடாது. இதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு கூறிவிடுகிறார். பணமே வாழ்வு, வேலை வேலை, டியூட்டி டியூட்டி டியூட்டி, எப்படி எப்படி, அதல்ல மனிதனுடைய வாழ்வு. மாறாக அமைதியிலும் அன்பிலும் உறவிலும் நாம் அந்த அழிந்து போகின்ற இந்த செல்வத்தை கொண்டு அழியாத அந்த நிலை வாழ்வை பற்றி கொள்ள, இயேசுவே எனக்கு நிறைவு, இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ஆண்டவர் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு இந்த 25ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே அனைவருமே சிந்தித்து வாழ, ஏழைகள் மீது அன்பு கொள்ள, இரக்கத்தை வெளிப்படுத்த இந்த செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். இந்த தாயாம் திரு அவையானது புனித மத்தேயு நற்செய்தியாளருடைய விழாவை இன்றைக்கு சிறப்பாக கொண்டாட இன்னைக்கு அழைப்பு கொடுக்கிறது. மத்தேயு ஒரு யூத அடிப்படையிலேயே அவர் தன்னுடைய முதல் அந்த நற்செய்தி அளவாக குறிப்பிட்டிருப்பார். அந்த அளவுக்கு இயேசுவோடு பயணித்தவர், இயேசுவோடு தன் வாழ்நாளிலே அந்த சுங்க வரியிலே பல்வேறு வகையிலே வாழ்ந்தவர், இயேசுவை பின்பற்றி நடந்தவர், இயேசுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தியவர். அத்தகைய தூய மத்தேயை போல இன்றைக்கு நாமும் இறை வார்த்தையை நாம் அறிவிக்க, இறை வார்த்தையை சிந்திக்க, நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே கருத்துக்களால், இயேசுடைய மதிப்பீடுகளால், இயேசுடைய உண்மையால், இயேசுடைய எளிமையால், ஏழ்மையால் நாம் அனைவருமே செல்வராக ஆண்டவர் விரும்புகின்றார். அத்தகைய ஒரு நல்ல உள்ளத்தை கொண்டவர்களாக, பணமே என்ற வாழ்வு என்பது அல்ல, மாறாக இந்த பணத்தையும் கடந்து செல்வத்தையும் கடந்து என் வாழ்விலே அமைதி வேண்டும், எனக்கு நிறைவு வேண்டும், எனக்கு சமாதானம் வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே இயேசுவை பின்பற்றி நடக்க இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ உடைமைகளை கொண்டிருப்பதால் எவருக்கும் வாழ்வு வந்துவிடாது என்று லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்வது போல இன்றைக்கு அநேக குடும்பத்தார் பொருளை சேர்ப்பதிலும் பொன்னை சேர்ப்பதிலுமே தங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு இழந்து விடுகின்றார்கள். சிறிய சிறிய வயதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை 40 வயது 50 வயதிலே வாழ்க்கையை முடித்து விடுகின்றார்கள். காரணம், அந்த அளவுக்கு இன்றைக்கு போராட்டம். அவரை விட நான் முந்த வேண்டும், இவரை விட நான் இன்னும் உயர வேண்டும், நல்ல கருத்து தான். ஆனால் பிறருடைய பகிர்ந்து வாழ்வது, பிறரை ஒற்றுமையோடு வாழ்வது, சமாதானத்தோடு வாழ்வது, இருப்பதில் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அத்தை ஒரு உயர்ந்த உள்ளத்திலே நாம் என்றும் இறை நம்பிக்கையோடு இயேசுடைய வார்த்தைகளை நாம் பயணிக்க ஆண்டவர் குடும்பங்களிலே இன்றைக்கு ஒருவரை விட்டு கொடுத்து மன்னித்து மறந்து அன்போடு உள்ளத்தோடு நாம் ஒளியின் மக்களாக, இயேசுவே ஒளியாக வருகின்றார், இயேசுவே வாழ்வாக வருகின்றார், அத்தை ஒளியை நோக்கி நாம் பயணிக்க நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் நிம்மதியோடு இருப்போம், வேகத்தோடு இருப்போம். நல்லதை செய்வதற்கு இன்னும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார். ஆக அவனை பாராட்டவில்லை, இவடு செய்கிறானே என்று அவனை உயர்த்தவில்லை. இதன் வழியாக இயேசு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, ஒளியின் மக்களாக வாழுங்கள் என்று அத்தை ஒளியை நோக்கி ஆண்டவர் நமக்கு அருளையும் ஆசிரியையும் குடும்பங்களிலே பொழியும்படி இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக
மீட்பின் நாளாக, இரட்சணியத்தின் நாளாக எல்லா குடும்பத்திலுமே தேவரீர் இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்குமே இயேசு ஒளியாக வந்து அனைவரையுமே ஒளியின் பாதையில் வழி நடத்த, தீமைகளை அகற்ற, இருளை அகற்ற தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், குடும்பத்திலே சமாதானம், குடும்பத்தில் அன்புறவு நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி, பலப்படுத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.